ஸோ இன்றைக்கு எல்லாம் ஒரு சீட்டு கொடுத்து குட்டி குட்டி கட்சிங்க எல்லாரையும் டிஎம்கே சிம்பிளில் கொடுத்து என்டையர் முஸ்லீம் பிளாக் ரோப்டின் போட்டியை திறக்கும் போதே அவங்களுக்கு வந்து 10+ மைனாரிட்டிஸ் ஓட்டோடு தான் ஆரம்பிக்க போகிறாங்க. அதோட ஹியூஜ் அட்வான்டேஜ். அண்ட் அலையன்ஸ் வித் பாலிசி கோஹரன்ஸ் அது ரொம்ப முக்கியம். அது வந்து கலைஞருக்கு இல்லாத ஒரு மாபெரும் அதிர்ஷ்ட தேவதை ஸ்டாலினை தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறாள். த இஷ்யூ ஆஃப் திருப்பரங்குன்றம் கண்டெம்ப்டை ஃபேஸ் பண்ணுறாங்க. முடியாது, நீ என்ன உத்தரவு போட்டாலும் நாங்கள் நிறைவேற்ற முடியாதுன்றாங்க. எச் ராஜா சொன்ன மாதிரி ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர்ன்றத ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அதை நான் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல முதல்ல. பட் ஃபர்ஸ்ட் டைம் திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் விசிகாக்கும் ஈவன் காங்கிரஸ் இருந்தாலும் அவங்க வந்து திமுகவோட அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த பாலிசி கோஹரன்ஸ் தான். ஓகே, ஹாட் பர்னிங் இருக்கலாமே ஒழிய ராகுல் காந்திக்கு என்னதான் சீட் ஷேரிங் கேட்டாலுமே கூடுதலாக திமுக விட்டு போகிறதுன்ற டிசிஷனை they cannot afford to take. That's beyond that. நீங்கள் எடப்பாடி கமிட்டட் பிளண்டர் ஆஃப்டர் பிளண்டர். இன்ஃபேக்ட் he committed political harakiri, அரசியல் தற்கொலை. எதுன்னா பிஜேபியோட சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணார்ல. ஐ திங்க் ஏடிஎம்கே இஸ் ஃபினிஷ்ட். சும்மா வந்து போகிற 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து போகிற எலெக்ஷன் கிடையாது. ஜெயிக்கிறவன் தோக்கிறவன் ஜெயிக்கிறதும் ரங்கராட்டின மாதிரி கீழே இருக்கும் மேலே இருக்கும் கீழே. அவேகாக்கு ஓட்டு இருக்கலாங்க. வேர் இஸ் தி ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் டு கன்வெர்ட் இட்? நம்ம காங்கிரஸும் ஓப்பனாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நடுப்புற கொஞ்சம் மேலே போச்சு, சும்மா போட்டு பார்க்கறது அவ்வளோதான். பரபரப்பாயிடும். களத்தில் அவங்க நிற்க மாட்டாங்க. தாக்குதல்கள் இன்னும் வேகமாக இருக்கும். தாக்குதல்கள் வேகமாக இருக்கும். there are new issues emerging against விஜய். எப்படி சொல்கிறதுன்னு கேட்டால் ஈஸ் ஆன் வீக் விக்கெட். அப்படி தான் அது தோணுது நமக்கு. 234 தொகுதியிலும் விஜயோட எத்தனை கேண்டிடேட்ஸ் அவங்களோட நாமினேஷன்ஸ் அக்செப்ட் பண்ற மாதிரி டிஃபால்ட் இல்லாம ஃபைல் பண்ண போறாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் விவகாரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. திமுக தன்னுடைய கூட்டணியை இறுதி செய்து கொண்டிருக்கிறது. இது குறித்தெல்லாம் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அமர்ந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். என்ன சார், திமுக கூட்டணி பரபரப்பா இருக்குது. எல்லாரையும் கூப்பிட்டு என்ன சீட்டு வேணும், எவ்வளவு வேணும் அப்படின்னு அறிவாலயமே பரபரக்குதே சார். ஆமா, அவங்க இன்னைக்கு ஒரு வெற்றி கூட்டணியான ஒரு தோற்றத்தை வந்து தொடர்ச்சியாக தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதான் இந்த ஆரம்ப காலத்திலேருந்து பார்த்தா குறிப்பாக கடந்த 3 மாதங்களாக வந்து அவங்க ஜெயிக்க போகிற கூட்டணின்ற பர்செப்ஷனை தொடர்ந்து வலுப்படுத்திக்கிட்டே போகிறாங்க. காங்கிரஸோட இருந்த சிக்கல் கூட அநேகமாக முடிஞ்சிடுச்சு தான் தோணுது. ராஜ்யசபா சீட்டு கொடுத்து இட் வில் பி செட்டில் டவுன். நம்பர்ஸ் வந்து 25, 27, 28 அப்படின்றது அதான் கொஸ்டின் மார்க். வாட் எவர் இட் இஸ், அலையன்ஸ் உடையாது. தே வில் கண்டினியூ. அப்படியே 21 அலையன்ஸ் கூட 3-4 கட்சிகள் வேறு சேர்ந்துருக்காங்க. ஸோ இன்றைக்கு எல்லாம் ஒரு சீட்டு கொடுத்து குட்டி குட்டி கட்சிங்க எல்லாரையும் டிஎம்கே சிம்பிளில் கொடுத்து என்டையர் முஸ்லீம் பிளாக் ரோப்டின். ஸோ அது ஒரு பெரிய விஷயம். கிட்டத்தட்ட மைனாரிட்டிஸ் ஓட்டு 13%, 16% இருக்குது. ஸோ போட்டியை திறக்கும் போதே அவங்களுக்கு வந்து கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டில் பார்த்தாலுமே வந்து 10+ மைனாரிட்டிஸ் ஓட்டோடு தான் ஆரம்பிக்க போகிறாங்க. அதோட ஹியூஜ் அட்வான்டேஜ். வேறு எதுவும் பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் போச்சுன்னா 2வது முறையாக ஸ்டாலின் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம அடிக்கடி பேசுகிற மாதிரி வந்து 4 கார்னர் ஃபைட், வாட் எவர் மேபி தி காம்பினேஷன் பர்மிட்டேஷன், டிஎம்கே அட்வான்டேஜ். நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லுவேன். லாஸ்ட் டைம் பார்க்கும்போது கூட சொன்னேன், ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் 1989. ஸோ இன்றைக்கி 4 கார்னர் ஃபைட்டில் வந்து கன்சாலிடேட்டடாக வந்து அவங்கக்கிட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இட்ஸ் அ பாலிசி கோஹரன்ஸ் இருக்குது. ஒரு கொள்கை கூட்டணி. அது வந்து தேமுதிக போன்ற கட்சிகள் வந்து பிஜேபியோடலாம் பேசிக்கிட்டு இப்போ திடீர்னு நீங்கள் வந்து சேர்ந்தா கூட, பட் ஸ்டில் அது கொள்கை கூட்டணின்னு இனிமேல் திமுக கூட்டணியை சொல்ல முடியாது. பட் ஸ்டில் அங்கே இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அங்கே உள்ளே இருக்கக்கூடிய விசிகாவோ அல்லது வந்து காங்கிரஸோ லெஃப்டோ வந்து எவ்வளோ சீட்டு கொடுத்தாலும் ஏடிஎம்கே கிட்ட போக மாட்டாங்க. வேறு தேமுதிக மாதிரி கட்சிகள் வேணால் அங்கேருந்து இங்கே ஓடி வரலாம், ஓபிஎஸ் அங்கேருந்து இங்கே ஓடி வரலாம். அந்த 2 ஒரு பிளாக் ஃபோர்ஸஸ் ஒன் கேன் சே அவர்களை தள்ளி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒரு an alliance with policy coherence. அது ரொம்ப முக்கியம். அது வந்து ஸோ இயற்கை வந்து ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்திருக்கிறது. கலைஞருக்கு இல்லாத ஒரு மாபெரும் அதிர்ஷ்ட தேவதை ஸ்டாலினை தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறாள். ஏன்னா அவர் கலைஞர் சந்தித்த மாபெரும் அரசியல் எதிரிகள் ஸ்டாலினுக்கு இல்லை. ஸ்டாலின் சந்திப்பவங்களெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமான ஆளுமை கொண்டவர்கள். நான் யாரையும் சிறுமைப்படுத்த விரும்பவில்லை. பட் ஒப்பிட்ட அளவில் பார்த்தா அதான் உண்மை. கலைஞர் சந்தித்தவங்கெல்லாம் நேரு இல்லை ஜவஹர்லால் நேருலேருந்து இந்திரா காந்திலேருந்து ராஜீவ் காந்திலேருந்து ஜெயலலிதாலேருந்து எம்ஜிஆர்லேருந்து காமராஜ்லேருந்து ராஜாஜிலேருந்து
கேலக்ஸி ஆஃப் லீடர்ஸ் வந்து சாத்தியமான இந்திய அரசியலின் ஆளுமைகள் எல்லாருமே ஜெயலலிதா வரைக்கும். பட் இவர் இப்போ சந்திக்கிறவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேர் சொல்ல கூட நான் விரும்பலை. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ரெண்டாவது வந்து நாடு முழுவதும் வந்து எஸ்பெஷலி வட இந்தியாவிலும் மேற்கு இந்தியாவிலும் வடகிழக்குலையும் கூட இன்னைக்கு ஹிந்துத்வா வந்து ஸ்வீப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தமிழகம் கேரளமும் அதுக்கு எதிராக வந்து ராக் சாலிடாக நிற்குது. அது வந்து இயற்கையின் அருட்கொடை ஸ்டாலினுக்கு. அதை அவர் நல்லா பயன்படுத்திக்கிறார். கன்சாலிடேட்டடாக வந்து அதை மேலே கொண்டு போகிறார். தெளிவாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். அதாவது ஈவன் அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் த இஷ்யூ ஆஃப் திருப்பரங்குன்றம். கண்டெம்ட்டை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு தடவை இல்லை, 2 கண்டெம்ட்டை ஃபேஸ் பண்ணுறாங்க. முடியாது, நீ என்ன உத்தரவு போட்டாலும் நாங்கள் நிறைவேற்ற முடியாதுன்றாங்க. ஐ திங்க் இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை, இந்த துணிச்சல் சத்தியமாக கலைஞருக்கு இருந்திருக்காரு. நீதிமன்றம் உத்தரவு போட்டும் 2 முறை வந்து நாங்கள் முடியாதுன்ற இது வந்து நான் அதை ரொம்ப யோசிச்சு பார்க்குறேன். திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் ஸ்டாலினோட அணுகுமுறை, மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அணுகுமுறை என்பது எனக்கு டு பி ஃப்ராங்க் வித் யூ, மனோஜ், எனக்கு வந்து இட் கேவ் மீ அடிக்குவேட் சர்ப்ரைஸ் ஆங்கிலத்தில். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் கொடுத்தது. அதாவது இவர் வந்து ஸ்டாலின் வந்து ஒரு அரசியல் ஆளுமைன்ற முறையில் கலைஞரை விட வந்து சில விஷயங்களில் ரொம்ப ரொம்ப வலுவான நிலைப்பாடு கொண்டவராக இருக்கிறார். அது சரி தப்பு, நாளைக்கு அதுக்கான எதிர்வினையை அவர் சந்திக்க வேண்டி இருக்கலாம் என்பதெல்லாம் வேறு. பட் தட்ஸ் டிபேட்டபிள். ராஜா சொன்ன மாதிரி ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர்ன்றத ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அதை நான் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல முதல்ல. பட் ஃபர்ஸ்ட் டைம் திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் ஸ்டாலின் கவர்மெண்ட்டுடைய ஆட்டிடியூடை பார்த்து டு பி ஃப்ராங்க் ஐ வாஸ் ஷாக்டு. என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். பிகாஸ் ஹியர் இஸ் அ மேன் who is ready to face the contempt, not once but twice. But that gave him dividends. அது அவர்கள் வந்து அரசியல் ரீதியாக ஒரு பெரிய லாபத்தை இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். He has very crystal clear political thought and strategies. அதில் வந்து அம்பிகுட்டின்வாங்க, அதாவது ஒரு சின்ன குழப்பத்துக்கோ சந்தேகத்துக்கோ தடுமாற்றத்துக்கோ இடமே இல்லை. See, யாராக இருந்தாலும் இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் there is a court order, not once but twice போது வந்து அட்லீஸ்ட் there would have been a dithering, ஒரு சலசலப்பாக அது வந்திருக்கும். முடியாது, அலோவ் பண்ண முடியாது. See, that decision I think நான் ரொம்ப டீப்பாக பார்க்குறேன். அது வந்து தட்ஸ் வெரி அந்த டெசிஷன் வந்து ஃபார் ஹிம் எவ்ரி திங் இஸ் எலக்ட்ரல் விக்டரின்னு தான் நான் பார்க்குறேன். நான் லைக் அமித்ஷா அண்ட் மோடி, ஸ்டாலினும் அந்த கேட்டகரியில் வைக்கப்பட வேண்டியவர். அஃப்கோர்ஸ் அவங்களோட பாலிசிஸ் வேறு, இவரோட பாலிசிஸ் வேறு. திஸ் கம்யூனல் அஜெண்டா, திஸ் இஸ் அ செக்யுலர் அஜெண்டா அண்ட் ப்ரோ மைனாரிட்டி ஸ்டாண்ட். இது வந்து when there is a clear cut court order, here is a leader who says that come what may நான் அலோவ் பண்ண மாட்டேன்றது வந்து I wonder whether even Pinarayi Vijayan would have taken that stand. Pinarayi Vijayan கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம சபரிமலா இஷ்யூவில் வந்து they toned down. Yes. சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே they toned down. ஏன்னா அவங்களுக்கு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ல ஒரு கட்சி கிறிஸ்டல் கிளியரா வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்கன்னா கம் வாட் மே ஆம்பிகுட்டிக்கு இடம் இருக்காது. அதான் நான் சொல்றேன், அந்த கலைஞர் இருந்தா கூட வந்து ஒரு மாதிரி டெல்லி லாரிங்கா இருந்திருக்கும். ஒரு கம்மியா 10 பேரை மட்டும் வச்சு கொடிய தீபத்தை ஏற்ற வச்சு அதை ஃபோட்டோ வச்சு சமாளித்து அதை வீடியோ ஜட்ஜு கிட்ட கொடுத்து கூல் டவுன் பண்ணியிருப்பார். பட் இவர் வந்து முடியாது. ஸோ தட் ஸ்டாண்ட் வந்து இன்னைக்கு நாடு இருக்க சுச்சுவேஷனில் பிஜேபி ரேம்பேஜில் இருக்காங்க. அசாம்லலாம் வந்து சீஃப் மினிஸ்டரே முஸ்லிம்ஸை துப்பாக்கியால் சொல்கிற மாதிரியான வீடியோஸ் வந்துருக்கு. இன்ஃபேக்ட் ஸ்டாலின் கூட அதை பற்றி ட்வீட்லாம் போட்டிருந்தார், ஹிமந்த் பிஸ்வாஸோட ஆக்டிவிட்டியை பற்றி. ஸோ அது இஸ்லாமியர்கள் மத்தியில், எஸ்பெஷலி இஸ்லாமியர்கள் மத்தியில் அமங் த மைனாரிட்டிஸ் தேவர் அரௌண்ட் 10% இருப்பாங்க தமிழ்நாட்டில், 10+. சரி, அவர்கள் மத்தியில் அது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த ஒரு தாக்கம் என்பது வந்து மிக துல்லியமாக ஸ்டாலினால் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மைனாரிட்டிஸுக்கு டெவலப்மெண்ட்டு, எம்ப்ளாய்மெண்ட்லாம் செகண்டரி, உயிர் தப்பிச்சா போதும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபியர் ஃபார் தேர் ஃபியூச்சர் அவங்களுக்கு இருக்குது. இந்த எஸ்ஐஆர் வந்தப்போ வந்து ஐ வாஸ் டோல்ட் தட் இங்கே தற்காலில் போய் பாஸ்போர்ட் எடுத்த தேர் ஆர் முஸ்லிம் ஃபேமிலிஸ் தான். ஏன்னா அதுதான் வந்து ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்து அவங்க யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் எல்லாராலையும் எடுக்க முடியாது. பட் தெர் ஆர் செக்ஷன் ஆஃப் பீப்புள் வேர் அட்டெம்ப்டிங் தட். ஸோ அந்த இதில் பார்க்கும்போது இந்த பாலிசி கோஹரன்ஸ்ன்றது வந்து மற்ற 3 எலெக்ஷனை விட 19, 21, 24 விட 26 வந்து எஸ் டேக்கன் வெரி குட், வெரி வெரி கிறிஸ்டல் கிளியர் ஸ்டாண்ட். இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கத்தின் மீது 1000 விமர்சனங்கள் வந்து 2 லெஃப்ட்டுக்கும் விசிகாக்கும் ஈவன் காங்கிரஸ் இருந்தாலும்
அவங்க வந்து திமுகவோட அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த பாலிசி கோஹரன்ஸ் தான். ஓகே. சரி, இப்போ லெஃப்டோட என்ன, இப்போ லெஃப்டோட இவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு இருக்க பிரச்சனை பெரிய பிரச்சனை. பல இடங்களில் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்கள வந்து ரொம்ப ப்ரூட்டலாக போலீஸ் ஹேண்டில் பண்ணுது. வெனிசுவேலா அட்டாக் அப்போ சிபிஎம் யூஎஸ் கான்சுலேட் முன்னால் போராட்டம் பண்ணும்போது அவங்க பொலிட் பியூரோ மெம்பர்ஸ் ராமகிருஷ்ணன், கனகராஜ் அவங்க எல்லாரையும் வந்து தே மேன் ஹேண்டில் இட். கடந்த காலங்களாக இருந்தால் அவங்க அதை பெரிய இஷ்யூ ஆக்கியிருப்பாங்க, சிஎம் இன்டர்வென் பண்ணியிருப்பார். எதுவுமே இல்லை, அவங்க சும்மா அதை ஒரு வருத்தம் இது சிபிஎம் வந்து கண்டனம் தெரிவிச்சுட்டு கடந்து போகிறாங்க. சாம்சங் இஷ்யூ, தலித் விசிகா எடுத்திங்கன்னா வேங்கவேலுக்கு பிறகு வந்து அவங்க விட்டுட்டு போக முடியல. காங்கிரஸ் வந்து எந்த ஆர்ப்பாட்டமும் எதுவும் பண்ணாட்டி கூட வந்து இங்கே நிறைய இன்ஜஸ்டிஸ் இருந்தாலும் விட்டுட்டு போக முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் லோக்கல் காங்கிரஸில் வேணால் திமுக எதிராக ஹாட் பர்னிங் இருக்கலாமே ஒழிய, டெல்லியில் சோனியா காந்தி எஸ்பெஷலி காங்கிரஸ் லீடர்ஷிப்புக்கு, ராகுல் காந்திக்கு என்ன தான் சீட் ஷேரிங் கேட்டாலுமே கூடுதலாக திமுக விட்டு போகிறதுன்ற டிசிஷனை தே கேனாட் அஃபோர்ட் டு டேக். அவங்க விரும்பினா கூட காங்கிரஸ் ஹைகமாண்ட் இந்த ராஜ்யசபா சீட்டு 25 நான் அப்படிலாம் அதை பார்க்கலாம். தட்ஸ் பியாண்ட் தட். இது வந்து ஸ்டாலினுக்கு இயற்கையின் அருட்கொடை. கலைஞருக்கு இந்த அருள் இல்லை, ஸ்டாலினுக்கு இருந்து. பட் அஃப்கோர்ஸ் அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாரு. அது வந்து அவரோட பொலிட்டிக்கல் அக்யூமெண்டை தான் காட்டுது. திஸ் இஸ் அ ஹியூஜ் அட்வான்டேஜஸ் பொசிஷன், அதில் சந்தேகமே கிடையாது. 4 கார்னர் ஃபைட். இப்போ நான் சொன்ன அந்த பாலிசி கோஹரன்ஸ், நீங்கள் எடப்பாடி கமிட்டட் பிளண்டர் ஆஃப்டர் பிளண்டர். இன்ஃபேக்ட் கமிட்டட் பொலிட்டிக்கல் ஹராக்கரி, அரசியல் தற்கொலை. எதுன்னா போன ஏப்ரல் 10ஆம் தேதியோ 11ஆம் தேதியோ அமித்ஷா வந்தப்போ அவர் பிஜேபியோட சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணார்ல, ஐ திங்க் ஏடிஎம்கே ஃபினிஷ்ட். ஏடிஎம்கே வாஸ் ஃபினிஷ்ட் தட் டே இட் செல்ஃப். ஏன்னா அதுக்கு 2 மாதம் இல்லை, 1.5 மாதம் முன்னால் பிப்ரவரியில் எஸ்டிபிஐ மாநாட்டில் அவர் என்ன சொன்னார்? 26 இல்லை 36 இல்லை 46 இல்லை பிஜேபியோட எப்பயுமே அலையன்ஸ் இல்லைனாரு. அப்படியே 1.5 மாதத்துக்குள்ளே போய் பிஜேபியோட நீங்கள் அலையன்ஸ் வைக்கும்போது இனிமேல் நீங்கள் உங்களை நம்ப மாட்டாங்க, மைனாரிட்டிஸ் நம்ப மாட்டாங்க. ஃபர்தர் இட்ஸ் லைஃப் அண்ட் டெத் இஷ்யூ. இட்ஸ் நாட் எட் அனதர் எலெக்ஷன். சும்மா வந்து போகிற 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து போகிற எலெக்ஷன் கிடையாது. ஜெயிக்கிறவன் தோக்கிறதும் தோக்கிறவன் ஜெயிக்கிறதும் ரங்கராட்டினம் மாதிரி கீழே இருக்கும் மேலே மேலே இருக்கும் கீழே. திஸ் இஸ் பியாண்ட் தட். திஸ் எலெக்ஷன் இஸ் பியாண்ட் தட். அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டாலின் வந்து செகண்ட் டைம் வரதுன்றது வந்து ஃபர்தர் இட்ஸ் அ சேஃப்டி வால். இட்ஸ் அ காண்ட்லெட். அவங்களுக்கு அது ஒரு கேடயம், அவங்களுக்கு வந்து அது ஒரு ஃபயர் வால் ஸ்டாலினோட செகண்ட் டேர்ம்ன்றது. ஸோ அவங்க அந்த இடத்துல வந்து உனக்கு 10+ ஓட்ஸ் வந்து ஒட்டியை திறக்கும் போதே வருதுன்னு போது இஸ் அ ஹியூஜ் அட்வான்டேஜஸ் பொசிஷன். அது அவங்க நல்லாவும் யூஸ் பண்ணுறாங்க. சி த ஒன்லி ப்ராப்ளம் ஃபார் த பாஸ்ட் 1 மந்த் அவங்க ஃபேஸ் பண்ணுறது, காங்கிரஸ் இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணணும்னு அவங்க நினைக்கல. அதர்வைஸ் இட் வுட் ஹவ் பீன் a cakewalk in the alliance talks. இது வந்து ஒரு ஸ்டாம் இன் a டீ கப்னு தான் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. நானே அதை தான் சொன்னேன் நான். பட் அது தாண்டி அது கொஞ்சம் போச்சு. பட் நவ் ஐ திங்க் the situation is fully under control. அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஐ திங்க் அலையன்ஸ் இஸ் த்ரூ. அப்படிதான் எனக்கு தோணும். ஆமா, காங்கிரஸும் ஓப்பனாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லன்ட்டு. ஸோ நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும் இட் ஸ்டார்டட் as a storm in a tea cup. நடுப்புற கொஞ்சம் மேலே போச்சு. ended as a storm in a tea cup. அவ்வளோதான். சும்மா போட்டு பார்க்கறது அவ்வளோதான். See, stakes are very high. இங்கே நீ 5 சீட்டு கூட வாங்கி அதிகபட்சம் 30க்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. அது வாங்குறதுக்கும் 25க்கும் 30க்கு என்ன பெரிய வித்தியாசம்? சரி, நீ ஓகே, வாட் ஆர் யுவர் ஆப்ஷன்ஸ்? தாவேகாக்கு ஓட்டு இருக்கலாங்க. வேர் இஸ் தி ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் டு கன்வெர்ட் இட் இன்டு ஓட்ஸ்? அது பெரிய விஷயம் இல்லை உங்களுக்கு வந்து. எப்படி நீ நம்பி போவ? இது இட்ஸ் an unpredictable force. இட்ஸ் a huge public base இருக்கு, மாஸ் பேஸ் இருக்குன்னு தெரியுது. பட் தட்ஸ் an unpredictable one. அண்ட் இப்பயே லாஸ்ட் 1 மந்த்துக்கு இருந்ததை விட இப்போ 3% டிப் ஆயிருக்குன்றாங்க. டவுன் ஸ்பைரல்ல இருக்குன்றாங்க அவங்களோட ஓட் பேங்க். இன்னும் 2 மாசம் இருக்குது. நாள் நெருக்கத்தில் வந்து இது ஏடிஎம்கே அலையன்ஸ் டிஎம்கே அலையன்ஸ் வந்து நின்றுடும். பரபரப்பாயிடும். களத்தில் அவங்க நிற்க மாட்டாங்க. தாக்குதல்கள் இன்னும் வேகமா இருக்கும். தாக்குதல்கள் வேகமா இருக்கும். And there are new issues emerging against Vijay. Of course, there are nauseating issues. நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். He's on a எப்படி சொல்றதுன்னு கேட்டா he's on a weak wicket. அப்படிதான் அது தோணுது நமக்கு. அவர் இப்போ நாள் நெருங்க வந்து உங்களுக்கு வந்து நம்ம பேசுன மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணி 7 நாள்ல நாமினேஷன், ஸ்க்ரூட்டினி, கேம்பெயின், ப்ரொசீஜருக்குள்ள போயிடுவாங்க எல்லாருமே. அந்த 30 நாள்ல போகும்போது இது எல்லாம் பின்னால் அடிச்சுட்டு போயிடும். இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேன்னு வந்து நின்றுடும். எத்தனை கேண்டிடேட்ஸ் மனோஜ் நம்ம பேசியிருக்கோம்? 234 தொகுதியிலும் விஜயோட எத்தனை கேண்டிடேட்ஸ் அவங்களோட நாமினேஷன்ஸ் அக்செப்ட் பண்ணுற மாதிரி டிஃபால்ட் இல்லாமல் ஃபைல் பண்ண போகிறோம். 2வது ஃபைல் பண்ணி ஓகே 234 அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா வாபஸ் வாங்குறதுக்கு வித்ராவலுக்கு 1 டே இருக்கும் இல்லையா? கரெக்ட். அதில் எத்தனை பேர் பேக் அடிக்கிறான், எத்தனை பேர் பல்ட்டி அடிக்கிறான், ஏன் தெரியும் காணாமல் போவான் கேண்டிடேட்டு. அப்புறம் உங்களுக்கு அந்த 15 நாள் எத்தனை பேர் காணாமல் போகிறான். அண்ட் இது கிளைமாக்ஸ் டே கவுண்ட் போலிங் டே அன்னைக்கு என்னென்னமோ நடக்கும்.
ஸோ இது நிற்கணும்னா நீ ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்குள்ள ஐதர் ஒரு ஏடிஎம்கே ஒரு டிஎம்கே இருந்தால் தான் வந்து இந்த ஃபைட்டை வந்து புட்டப் பண்ண முடியும். கோர்ஸ் காங்கிரஸ் ஹைகமாண்ட் நோஸ் திஸ். எதையோ போட்டு பார்த்தாங்க, அது ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரிஞ்சு போச்சு. அண்டு கிளவராக வந்து நேற்றைக்கு ஈவினிங் வந்து அந்த டெவலப்மெண்ட்டு, இன்றைக்கி காங்கிரஸோட பேச்சுவார்த்தைன்னு போது நேற்று ஈவினிங் அந்த டெவலப்மெண்ட் வருது. 2 மாதத்துக்கு முன்னால் ஃபைல் ஆன பெட்டிஷன் நேற்று லீக் ஆகுதுன்னா யார் பண்ணியிருப்பா, என்ன கோர்ட்ஸ் எல்லாம் யார் கண்ட்ரோலில் இருக்குது தெரிஞ்சவங்களுக்கு we can leave it to the consumption of the people. மக்களோட முடிவுக்கு நம்ம விட்டுடலாம். ஸோ இதை காங்கிரஸை வழிக்கு கொண்டு வருவதற்காக செயல்படுத்தி இருக்கிறார்கள் சம்பந்தப்பட்டவர்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். I leave it with that. So it's a huge advantage, no doubt. But after elections, there's a different politics.